புதுசாக கல்யாணமான பொண்ணு மாதிரி தெரியுது. கழுத்தில் தாலி, காலில் மெட்டின்னு வெயிலுக்கு நல்லா டால் அடிக்குது. எமோஷனை கண்ட்ரோல் பண்ணீங்க சார். சார் ஐயோ அது அருணாவா இருக்காது. சார் கேளுங்க சார், பொறுமையா இருங்க சார். போய் பார்க்கலாம், நம்ம போய் பார்க்கலாம் சார். அருணா அருணா அந்த பாடியை மேலே தூக்கி வர முடியுமா சார்? இப்போ எப்படி சார்? ரொம்ப ரிஸ்க் சார். 7000 அடியில் கிடக்கு சார். பொட்டலம் கட்டி தான் தூக்கிட்டு வரணும். அதுவும் 4-5 நாள் ஆகும் சார். இல்ல இல்ல அது அருணாவா இருக்காது. அருணா செத்துருக்க மாட்டா, எனக்கு தெரியும். அருணா சார் நாங்களே அப்படி சொல்ல சார். நீங்க சொன்ன அருணா இல்ல, அருணா இல்ல சார். டென்ஷன் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இவங்களே கீழே போக முடியாம மேல வந்துட்டாங்க சார். இல்ல இல்ல அது அருணா இல்ல சார். அமைதியா இருங்க சார். போய் பார்க்கிறேன் சார். சார் இருங்க சார். இல்ல சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அது அருணா இருக்காது. நான் இப்போ போய் பார்க்கிறேன். இருங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவங்களே கீழே போக முடியாம மேல வந்துட்டாங்க. நீங்க எப்படி சார் போக முடியும்? இல்ல நான் போவேன், நான் போய் பார்க்கிறேன். சார் ப்ளீஸ் சார், எமோஷன் ஆகாதீங்க சார். ஐயோ என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ், நான் போய் பார்க்கிறேன். சார் புரிஞ்சுக்கங்க, நாங்களே அன்அஃபிஷியலா வந்திருக்கோம். இதுக்கு மேல நீங்க இறங்கி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் சார் பதில் சொல்றது? நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க சார். சார் இவங்களே எக்ஸ்பர்ட் சார், அவங்களால இறங்க முடியல சார். நாங்க இவங்க கூட போறோம். எங்களுக்கு செய்தி கிடைச்சது உங்களுக்கு சொல்றோம். நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நானும் சார் ப்ளீஸ் சார், கூட்டி போங்க சார். நானும் வரேன். வாங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க வாங்க. நானும் வரேன் சார் ப்ளீஸ் வாங்க சார். நானும் வரேன் சார். சொன்ன கேளுங்க ப்ளீஸ். அது அருணா இல்ல, அருணா இல்ல, அது அருணா இல்ல. வாங்க சார். அருணா அருணா இல்ல. நான் போறேன் சார். வாங்க சார். நான் போறேன் சார். வாங்க சார். சார் சார் எழுந்துருங்க சார். சார் வாங்க சார். சார் வாங்க சார் ப்ளீஸ். சார் எழுந்துருங்க சார். சார் ப்ளீஸ் போயிடலாம் சார். இதுக்கு மேல இங்க இருக்கிறது ரிஸ்க் சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் வாங்க சார். அருணா இல்லாம நான் வர மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் வாங்க சார். பார்த்து எந்திரிங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் வாங்க சார். பார்த்து மெதுவா வாங்க சார். மெதுவா சார். சார் வாங்க சார். What is your name? எங்க சொல்லு. My name is. டேய் உன்னை யார் குறுக்க பேச சொன்னா? குறுக்க பேசினா அடிச்சிடுவேன். மாமா என்னமா அது? சின்ன பையன் தானே, அடிப்பேன் கிடிப்பேன்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? பொறுமை பதமா பேசுமா. சரி. டேய் நீ நோட் புக் எடுத்து எழுதுடா. சரி தாத்தா. ஸ்டடிங் சொல்லு. எழுது. சம்பந்தி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா போயிட்டு வாங்கம்மா. சொல்லு நீங்க பாரு. What is your name? எங்கம்மா கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னடா நீ நல்லா எழுதுறா. எழுதுறேன் தாத்தா.
அத பார்த்து எழுது. என்னங்க? மாதவி எங்க? அந்த ரூம்ல இருக்கா. மாதவி, என்னண்ணா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நாம எல்லாரும் கிராமத்துக்கு போலான்னு சொன்னியே, அதை பத்தி நல்லா யோசிச்சிய? நான் யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த கிராமத்துக்கு போய் நாம என்ன பண்ண முடியும்? அங்கேயும் மனுஷங்க இருக்காங்கண்ணா. நான் அதுக்கு சொல்லல மாதவி. அவங்களாம் கைக்கு வாய்க்கும் போதுன்னு நினைக்கிறவங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவங்க. அவங்களுக்கு அந்த ஊர் சரி, நமக்கு எப்படி சரியாகும்? எவ்வளவோ எதிர்பார்ப்போட தான் நம்ம இங்க வந்தோம், வாழ்ந்தோம். நமக்கு என்ன கிடைச்சது? எதையும் எதிர்பார்க்காம வாழறதுக்கு அந்த கிராமம் தான் சரி. அப்படி இல்ல மாதவி, குழந்தைங்களோட படிப்பு எதிர்காலம்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா நீங்க எங்கே இருந்துருங்க. ஏய், என்ன பேசுற நீ? நாங்க எங்களுக்கு மட்டுமா பேசிட்டு இருக்கோம்? உன் பிள்ளைங்களுக்கு சேர்த்து பேசிட்டு இருக்கோம். மாதவி எங்க இருக்காளோ அங்கதான் நாங்களும் இருப்போம். அங்க கிராமத்துல ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல என் பிள்ளைங்க படிச்சுக்கும். ஆனா உங்க நினைப்புக்கும் மாதவி யோசனைக்கும் எந்த காலத்திலயும் ஒத்து போகாது. நீ எதுக்கு ஏட கூடமா பேசிட்டு இருக்க? நாங்க எல்லாருக்கும் பொதுவா தான் பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு எங்களை ஒதுக்கி வச்சுட்டே இருக்க? இத்தனை வருஷமா நீங்க தான் எங்களை ஒதுக்கி வச்சிருந்தீங்க. இப்ப திடீர்னு வந்து அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு யோசனை கொடுத்தா எப்படி? கோகிலா, நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. கலை இந்த வீட்டு மருமக, அவளுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அண்ணா, நீங்க இந்த வீட்டுல எந்த விதத்திலயாவது பொறுப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்களே மாதவி நம்பிதான் இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க 2 பேரும் யோசனை சொல்லலாம்? என்ன பேசுற பாரு இவ? நான் என்ன தப்பா பேசுறேன்? நீ போ, நீ போ, நான் சொல்றேன்ல, போ போக்கா. விடுங்கண்ணா. அண்ணா, அவ ஏதோ புரியாம பேசிட்டா. நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல மாதவி, விடுங்கண்ணா, விடுங்க. அண்ணா, நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் என்னைக்குமே என்னோட விருப்பத்தை உங்க மேல திணிக்கல. உங்க விருப்பத்துக்கு நான் மரியாதை கொடுக்கறேன். ஆனா அதே நேரத்துல நான் ஊருக்கு போகணும்னு எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. சார் வாங்க சார். வாங்க சார். சார் வாங்க. நம்ம 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப்பு போறதுல ஒரு சின்ன கண்டிஷன். நீங்க உங்க தாடியை எடுத்துடணும். கிளீன் ஷேவ்டா பிரிஸ்கா கிளம்பணும். அதான் என்னோட கண்டிஷன். இந்த ரூம்குள்ள நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்க போறோம். அதுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல.
என் கையை கொஞ்சம் கிளுங்களேன். ஏன்லாம் கேட்காதீங்க, கிளுங்க. சரி, நானே என்ன கிளி பாத்துக்கிறேன். வலிக்குதுங்க. அப்போ நடக்கிறதெல்லாம் உண்மைதாங்க. நான் ஏதோ கனவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, உண்மைதாங்க. நம்ம ரியலாவே ஹனிமூன் வந்திருக்கோம். சார், நேரம் ஆச்சு, போலாம் சார். பார்த்து மேலே வந்துருங்க சார். மேலே வந்துருங்க. வாங்க சார். சார், பார்த்து பார்த்து. சார், சார், ஏன் சார் கம்பத்துக்கு போட்டீங்க? இருங்க சார், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். Thank you.